எங்கே சென்று விட்டார் பீட்டர்? பீட்டர், வாருங்கள் வாருங்கள். இவர்கள் தான் அந்த பெண்மணி. பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கிறார். இந்த பெண்மணியவா காட்டுக்குள்? ஆமா, எனக்கும் அதுதான் புரியவில்லை. என்ன நடந்தது தெரியவில்லை. இப்பொழுது எதுவுமே கேட்க வேண்டாம், தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். நேரம் வரும்போது கூறுவதாக கூறி சொல்லியிருக்கிறார்கள். அதனால் எந்த தொந்தரவும் செய்ய வேண்டாம். பிறகு தொந்தரவு செய்ய வேண்டாம். சற்று ஓய்வு எடுக்கட்டும், அரண்மனையிலே ஓய்வு எடுக்கட்டும். சரி, அப்படியே செய்வோம். தந்தையே, என்னை அழைத்தீர்களா? அழைத்தேன். ஏன் அவசரமாக அழைத்த காரணம்? அவசரமாக அழைத்ததன் காரணம் இருக்கிறது. என்ன காரணம்? காரணம் நான் முன்பு கூறியவாறு எனக்கு வயதாகி விட்டது. சரி, அரசனை உன்னிடம் ஒப்படைக்க வேண்டும். சரி, ஒப்படைக்க வேண்டும் என்றால் முதலில் நீ மனம் முடிக்க வேண்டும். சரி, மனம் முடிப்பதற்காகத்தான் மேலை நாட்டு ஓவியங்கள் வரவழைக்கப்பட்டுள்ளன. உனக்கு தேவையான விருப்பமையான எந்த ஓவியம் உனக்கு விருப்பமானவையாக பிடிக்கின்றதோ அதை நீ தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். அவையே நமது ஆலயத்தின் முன்பாக ஆயர்களை வரவழைத்து மனம் முடிக்கலாம் என்று நான் ஏற்பாடு செய்துள்ளேன். அதாவது வேற்று நாட்டு மன்னர்களுடைய மக்களுடைய ஓவியங்களை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறீர்கள். நிச்சயமாக எனக்கு பிடித்ததை நான் தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்படித்தானே? ஆமாம். அதற்கு அவசியமே இல்லை. காரணம், எனக்கு பிடித்த ஒரு பெண்மணி நமது நாட்டிலே இருக்கிறார். நமது நாட்டிலே இருக்கிறார். நமது பிடித்தவள், எனது மனதுக்கு பிடித்தவள். ஆமா, நமது நாட்டில். ஆமா. மன்னரின் மகளா? மந்திரியின் மகளா? நான் எப்படி சொல்வது என்றால், மயக்கும் அளவுக்கு நம் நாட்டில் இருக்கிறாள் என்றால் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. நான் சொல்வதை ஏற்றுக்கொள்வீர்களா என்பது தெரியவில்லை. இருந்தாலும் என் மனதை திருப்திப்படுத்திக் கொண்டு தைரியப்படுத்திக் கொண்டு சொல்கிறேன். ஆனா சிறு வயதிலே எனது தாய் இல்லாமல் தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக இருந்து என்னை வளர்த்தெடுத்தீர்கள். இந்த செய்தியையும் சொன்னால் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். அதனால் நமது நாட்டிலே கானகத்திலே இருந்து ஒரு பெண்மணி அழைத்து வந்தேன் அல்லவா, ஞான சௌந்தரி. ஆமாம், அவள் வந்ததில் இந்த நாடெல்லாம் எப்படி இருக்கிறது பத்தியலா? சுச்சமாக செழிப்பமாக இருக்கிறது. பாதமும் மாறி வளர்வீர்கள். எங்கு பார்த்தாலும் விவசாயம், எங்கு பார்த்தா பசுமையாக இருக்கிறது. அவள் வந்த நேரமோ என்னமோ தெரியவில்லை. அவள் அழகில் நான் மயங்கி விட்டேன். அவளையே நான் திருமணம் செய்யலாம் என்று நினைக்கிறேன். தந்தை செல்லமாக வளர்த்து விட்டார். நம் தந்தையிடத்தில் எது சொன்னாலும் கேட்டு விடுவார் என்ற நினைப்பில் நீ வர கூறுகிறாய். அப்படி இல்லை தந்தையே. பிறகு தங்களிடம் சொன்னால் ஏற்றுக்கொள்வீர்கள் நம்பிக்கையில் கூறினேன். அப்பொழுதுதான் எனக்கு திருமணம் ஒன்று நடந்தால் அந்த ஞான சௌந்தரோட மட்டும்தான் நடக்க வேண்டும். இல்லை என்றால் எனக்கு திருமணமே வேண்டாம், இப்படியே இருந்து விடுகிறேன். இவ்வாறு கூறுகிறாயே. ஒரு ஊனமுற்ற பெண்ணை ஒரு இளவரசனுக்கு முடிசூட்டி வைக்க, கல்யாணம் முடித்து வைக்க கூடாது என்பது உனக்கு தெரியாதா? நன்றாக தெரியும். பிறகு அரசவை சட்டம் அதுதான். நமது நாட்டுக்கு கிறிஸ்தவர்களாக பிறந்த நமக்கு கை என்பது ஊனமில்லை, உள்ளம் என்பது ஊனமாக இருந்தால் தான் நாம் அதை மறுக்க வேண்டும். நமது அரசாட்சியில் அப்படி ஒரு நிலைமை எனக்கு வேண்டாம். எனக்கு திருமணம் ஒன்று நடந்தால் உறுதியாக கூறுகிறேன், ஞான சௌந்தரம் மட்டும்தான் எனக்கு திருமணம் நடக்க வேண்டும். இல்லை என்றால் எனக்கு திருமணமே வேண்டாம், இப்படியே இருந்து விடுகிறேன். விட்டு விடுங்கள். உறுதியாக கூறுகிறாயா? உறுதியாக கூறுகிறேன். நிச்சயமாக நிச்சயமாக. என் மகனை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். உன்னை வளர்த்த எனக்கு உன்னுடைய எண்ணம் என்ன என்பது எனக்கு தெரியாதா? ஓ, என்னை சோதித்தறிந்தீர்கள். அப்படியா? சோதித்தறிக்கும் பொருட்டுத்தான், உன் ஆள் மனதில் என்ன இருக்கிறது என்பதை அறியும் பொருட்டுத்தான் உன்னிடம் சில கேள்விகளை கேட்டேனே தவிர, நீ பார்த்த உனக்கு பிடித்த அதே பெண்மணியைத்தான் நானும் நினைத்துள்ளேன் மனம் முடிப்பதற்கு. அப்படியா? ரொம்ப நன்றி தந்தையே. எல்லா ஏற்பாடுகளும் செய்துவிட்டு உடனே ஆலயத்துக்கு செல்வோம். பங்கு தந்தையை அழைத்து திருமணக்கு ஏற்பாடு செய்வோம். நிச்சயமாக உடனடியாக நான் எல்லா ஏற்பாடுகளையும் செய்கிறேன். நீ பிறகு வந்துவிடு. அந்த பெண்மணியை பார்த்தவுடன் உள்ளமெல்லாம் அப்படியே எப்படி இருக்கு தெரியுமா? சில் என்று பூத்த எப்படி சொல்லலாம், சில் என்று பூத்த சிறுநறிஞ்சி காட்டினிலே நில் என்று கூறி நிறுத்தி வழிபோனாரே, நின்றது போல் நின்றார்.
உனக்கு மனம் முடிக்க வேண்டும் அல்லவா? ஆமா. உண்மையிலே. ஞானம் எல்லாம் அந்த கர்த்தருடைய கிருபையால் நாம் நினைத்தபடியே நமக்கு திருமணம் முடிந்து விட்டது. சந்தோஷம். அந்த கர்த்தருடைய அந்த மாதாவுக்கு குடும்பத்தோட போய் நன்றியை சொல்லிடுவோமா? குடும்பத்தோட கோயிலுக்கு போவோம். நம்ம குறைகள் எல்லாம் மாறா கிட்ட சொல்வோம். நம்ம குறைகள் எல்லாம் மாறா கிட்ட சொல்வோம். குடும்பத்தோட
பாடிய பாடலை பாராட்டி நன்றி நன்றி. மலைமேல் மாதா பில்டிங் ஒர்க்கர்ஸ் உரிமையாளர் அருமையண்ணா ஜான் பிரிட்டோ அவர்கள் 101 அன்பளை கொடுத்து பெருமிச்சத்துள்ளார். அருமையண்ணா அவர்களுக்கு நன்றி. நன்றி இந்த வணக்கம். அடையாளம் சொல்லி வாங்கிட்டு போங்க. இப்போ அடையாளம் சொல்லாமல் காவியம் ஓடுது. இந்த சொல்லுவா எனக்கு என்னை பாராட்டி ரூபாய் 101 அவருடைய குடும்பம் அனைவரும் அன்பா